வெல்கம் டு பகிர்வு தளம். இன்னைக்கு வந்து சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 220 போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது யார் யாருக்கு எவ்வளோ சம்பளம், எப்படி அப்ளை பண்ணணும், இது மட்டும் நான் இந்த வீடியோல சொல்றேன். இது போக வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன வேலைகள் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. ஸோ இதை வந்து நான் வந்து தனியா கடைசியில் இந்த வீடியோட கடைசியில் போடுறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இதில் என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் வருதோ அந்தந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து இதனால பெனிஃபிட் ஆகிக்கிட்டோம். Okay, first one, the Chennai City Urban Health Mission proposes to engage the following staff work in various healthcare facilities of Greater Chennai Corporation under National Urban Health Mission. இந்த மிஷன் கீழே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க ஆன் கான்ட்ராக்சுவல் பேசிஸ். நீங்கள் வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது உங்களுக்கு. ஸோ நீங்கள் டெம்பரவரியாக தான் இருப்பீங்க. மேபி உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து நீங்கள் ஃபர்தராக டெவலப் ஆகிக்கலாம். The details of vacancies and minimum education qualifications are given below. Okay. நேம் ஆஃப் த போஸ்ட் மொத்தம் வந்து 12 போஸ்ட் போட்டிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எபிடெமியாலஜிஸ்ட் ஒரே ஒரு வேக்கண்ட். இவர் என்ன பண்ணுவார், இவரோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இவர் என்ன பண்ணுவார், மெடிக்கல் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார், ஸ்டாஃப் நர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த 12 பேரும் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன், பாருங்கள். இப்போதைக்கு நேம் ஆஃப் த போஸ்ட்டு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு, அப்புறம் அவங்களோட ரெமுனரேஷன் எவ்வளோ சம்பளம் அதை மட்டும் பார்ப்போம். எபிடெமியாலஜிஸ்ட்டுக்கு வந்து மெடிக்கல் கிராஜுவேட் வித் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் ப்ரிவென்டிவ் அண்ட் சோஷியல் மெடிசன் ஆர் பப்ளிக் ஹெல்த். இதில் டிப்ளமோ பண்ணியிருக்கணும், இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்கணும், இல்லைனா பப்ளிக் ஹெல்த் ஆர் எபிடெமியாலஜியில் டிப்ளமோ பண்ணியிருக்கணும், இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்கணும். இல்லை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ளமோ இன் ப்ரிவென்டிவ் அண்ட் சோஷியல் மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி டாக்டர் ஆஃப் மெடிசன், அடுத்த மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், அடுத்த டாக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த். இது வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எரர் அப்படின்னு ஒரு இது, அதுக்கான கோர்ஸ் இது. இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். ஆர் எம்எஸ்சி இன் லைஃப் சயின்ஸ் வித் 2 years ஆஃப் எம்பிஹெச் மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் பண்ணியிருக்கணும். ஆர் எம்எஸ்சி இன் எபிடெமியாலஜி வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த். இந்த டிகிரி முடிச்சு அது போக உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன் பப்ளிக் ஹெல்த். இல்லை அப்படின்னா எம்எஸ்சி லைஃப் சயின்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு எம்பிஹெச்ல எதுனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் 2 வருஷம், அதுதான் போட்டிருக்காங்க. அண்ட் சுட் ஹேவ் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ். எம்எஸ் ஆஃபீஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இது எபிடெமியாலஜிஸ்ட்க்கு. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 மாதத்துக்கு. அடுத்து மெடிக்கல் ஆஃபீஸர். மெடிக்கல் ஆஃபீஸரோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கடைசியாக சொல்கிறேன். இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, டிகிரி ஃப்ரம் மெடிக்கல் காலேஜ் ரெகக்னைஸ்டு பை மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஓகே. அண்ட் duly registered in தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், நேஷனல் மெடிக்கல். நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் டிகிரியை வச்சிருந்தாலும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இவங்க 2 பேர்த்துக்கிட்ட தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் அண்ட் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். எத்தனை வேக்கண்ட்னு பார்த்தீங்கன்னா 28 பேர். மெடிக்கல் ஆஃபீஸருக்கு மட்டும் 28 பேர். ஸோ கண்டிப்பாக எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் யாராவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 இதுக்குமே. அடுத்து ஸ்டாஃப் நர்ஸ், இவங்களோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இதுவும் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். 71 வேக்கண்ட் இருக்குது. இவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹேவ் பாஸ் ஹையர் செகண்டரி கோர்ஸ் வித் டிப்ளமோ. வந்து நீங்கள் வந்து ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும். டிப்ளமோ என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா நர்சிங் ஆர் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி. மிட்வைஃபரிங்கிறது என்னது, கடைசியில் இதில் ஒரு வேக்கண்ட் இருக்குது, அதை பற்றி சொல்கிறேன். மிட்வைஃபரினா என்னென்னு. நர்சிங் ஆர் ஜென்ரல் நர்சிங் அண்ட் 3 years கோர்ஸ், 3 வருஷம் கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் டிப்ளமோவே. இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் அப்ரூவ்டு பிரைவேட் நர்சிங் காலேஜ் விச் ஆர் ரெகக்னைஸ்டு பை தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலிங், இந்தியன் நர்சிங் கவுன்சிலிங், ரெஜிஸ்டர் வித் தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஸ் கவுன்சில். நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து நர்சிங்கில் முடிச்சிருக்கணும், இல்லைனா ஜென்ரல் நர்சிங்கில் முடிச்சிருக்கணும் 3 வருஷம் கோர்ஸ், இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கணும். அது எங்கே படிச்சிருக்கணும்னா கவர்மெண்ட்டால் அப்ரூவான ப்ரைவேட் காலேஜ்லேயோ இல்லை கவர்மெண்ட் காலேஜ்லேயோ, அந்த கவர்மெண்ட் காலேஜோ அந்த ப்ரைவேட் காலேஜ் வந்து தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கணும். அவங்க அப்ரூவ் கொடுத்துருக்கணும். அந்த காலேஜில் நீங்கள் படித்து டிகிரி வாங்கியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதோட சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ஸ்டாஃப் நர்ஸுக்கு. அடுத்து லெபார்டரி டெக்னீஷியனோட வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 33 பொசிஷன் இருக்குது. 33 பேர் எடுப்பாங்க. அதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹேவ் பாஸ்டு ஹையர் செகண்டரி வச்சுருக்காங்க, 12th முடிச்சிருக்கணும். வித் டிப்ளமோ இன் டிஎம்எல்டி, டிப்ளமோ இன் லெபார்டரி டெக்னீஷியன், இந்த டிஎம்எல்டின்னு சொல்லுவாங்க. 2 வருஷம் கோர்ஸ் எடுத்து பண்ணியிருக்கணும். இதுவுமே ரெகக்னைஸ்டு பை மெடிக்கல் டாக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் மூலமாக ரெகக்னைஸ்டு பண்ண இன்ஸ்டியூஷனாக இருக்கணும் நீங்கள் டிகிரி வாங்குற இடம். ஓகே. அடுத்து இதோட சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 13,000. இது ஃபார்மசிஸ்ட். ஃபார்மசிஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ரோலு. 8 வேக்கண்ட் தான் இருக்குது. இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும், டிப்ளமோ முடிச்சிருக்கணும் ஃபார்மசிஸ்ட்டில் 2 வருஷம் கோர்ஸ். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கீழே அவங்க அது அப்புறம் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க இன்ஸ்டியூஷனாக இருக்கணும்.
அங்கே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதோட சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 15,000. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டெக்னீஷியன் எத்தனை போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 5. எக்ஸ்ரே டெக்னீஷியன் 2 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது, அது படிச்சிருக்கணும். அண்டர் ஒன் இன் எனி இன்ஸ்டியூஷன் ரெகக்னைஸ் பை த டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். மெடிக்கல் எஜுகேஷன் மூலமாக ரெகக்னைஸ் பண்ண ஒரு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படிச்சிருக்கணும். இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, போடலை. இதோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 13,300, 5 போஸ்ட் இருக்குது. அடுத்து ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃப். ஆக்சிலரி மிட்வைஃப்னா என்ன அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். மிட்வைஃப்னா என்ன அப்படின்னா ஒரு 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 பெண் வந்து குழந்தை பெற்றுக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த உமனையும் அந்த குழந்தையும் பார்த்துப்பாங்க. அவங்க தான் வந்து மிட்வைஃப். இந்த ஆக்சிலரி நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுமே வந்து இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உமனுக்கும் சில்ட்ரனுக்கும் இல்லாமல் மற்ற எல்லாத்துக்குமே அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஆக்சிலரி. இது ஒரு கோர்ஸே இருக்குது, மிட்வைஃபரின்னு தனியாக இருக்குது, படிக்கலாம். சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70 போஸ்ட் இருக்குது. ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும், 12th முடிச்சிருக்கணும். வித் 2 இயர்ஸ் ஏஎன்எம் கோர்ஸ் ஃப்ரம் கவர் ரெகக்னைஸ். ஏஎன்எம் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அது போக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு நர்ஸ் அண்ட் இது ஒரு கவுன்சிலிங் இருக்குது. இந்த தமிழ்நாடு நர்ஸ் டிஎன்என்சின்னு சொல்லுவாங்க. இந்த கவுன்சிலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 14,000. அடுத்து ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட். இதோட வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா 3. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி 2 வருஷம் கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். அண்டர்கான் இன் எனி சிச்சுவேஷன் ரெகக்னைஸ் பை த டைரக்டர் ஆஃப் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கீழே தான் வருது. அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை கிடையாது, எங்கேயும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. 11,200 சம்பளம். அடுத்து அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் ஒரே ஒரு ஆள், பிகாம் ஆர் எம்காம், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் ஆர் மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ், graduate in recognized institution with experience in maintaining data, accounts and records with knowledge in computer, tally and data analysis. ஓகே, டேட்டா அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கணும், டேலி முடிச்சிருக்கணும். அது போக கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் வந்து நிறைய டேட்டாஸ் எல்லாத்தையும் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் மெயின்டைனிங் டேட்டா, அக்கௌண்ட்ஸ் வித் ரெக்கார்ட். இதோட சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 16,000. ஸோ இவ்வளோ மொத்தம் 9% தான். இதில் வந்து டிகிரி வந்து பார்த்துருப்பீங்க, எல்லாமே டிஎம்எல்டி, மேக்ஸிமம் டிஎம்எல்டி தான், டிப்ளமோ டிகிரி தான் இருக்குது. ஸோ டிப்ளமோ படிச்சிருக்க ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸாக இருக்கும். அடுத்து வந்து கண்டிஷன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், பிளேஸ் ஆஃப் ஒர்க் வில் பி கிரியேட்டட். சென்னையில் தான் இந்த ஒர்க் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பீரியட் இஸ் ஃபார் 11 months ஒன்லி அண்ட் இட் இஸ் பியூர்லி ஆன் டெம்பரவரி பேசிஸ். 11 மாதம் தான், அதுவுமே டெம்பரவரி தான். அடுத்த லைனில் வந்து நீங்கள் வந்து பெர்மனன்ட் ஜாபுக்கு வந்து எந்த ஒரு கிளைமே பண்ண முடியாதுன்னு போட்டிருக்காங்க. எம்ப்ளாயர் யார், நமக்கு வேலை கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி அர்பான் ஹெல்த் மிஷன். இவங்க தான் வந்து நமக்கு வேலை கொடுக்க போகிறது. அடுத்தது சென்னை சிட்டி அர்பான் ஹெல்த் மிஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிசர்வ் த ரைட்ஸ் நாட் ஸ்பெசிஃபை எனி ரீசன் ஃபார் சச் டிட்டர்மினேஷன். இவங்களுக்கு வந்து எல்லா ரைட்ஸுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறப்போ, நம்மளை எடுக்கிறோம். த செலக்டட் கேண்டிடேட்ஸ் நீட் டு என்டர் இன்டு அன் அக்ரிமெண்ட் வித் சென்னை சிட்டி அர்பான். இந்த சென்னை சிட்டி அர்பான் ஹெல்த் மிஷன் கூட நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, த அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அண்ட் டவுன்லோட் ஃப்ரம் த வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த பிடிஎஃப்ல இருக்குது. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். நீங்கள் அதில் வந்து கடைசி பேஜ் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அனுப்பினா போதும். 4 பேஜ் இருக்குது மொத்தம், கடைசி பேஜ் மட்டும் எடுத்துக்கங்க. அடுத்து எப்படி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் should send their completed application in presented format and relevant certificates and supportive documents either by post or in person. நீங்கள் வந்து மெயில் அனுப்ப முடியாது, இதில் முக்கியமான விஷயமே அதுதான். பை போஸ்ட் ஆர் இன் பர்சனாக டேரெக்டாக நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும். டு த ஃபாலோயிங் அட்ரஸ் கீழே இருக்குது பார்த்தீங்களா, த மெம்பர் செக்ரட்டரி சென்னை சிட்டி அர்பான் ஹெல்த் மிஷன் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரிப்போன் பில்டிங் சென்னை 6,03,000. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போய் போஸ்ட்டாவோ இது பண்ணணும். கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பியிருக்கணும். அதாவது கொரியரே இன் பர்சனாக போனாலும் சரி, இல்லை கொரியராக போனாலும் சரி, நீங்கள் அங்கே போய் கொடுத்துருக்கணும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும்னு சொல்லிங்கன்னா, கன்சர்ன் லெட்டர் டு ஒர்க் அண்டர் தி அபவ் மென்ஷன் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். மேலே இருக்கிற எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கன்சர்ன் லெட்டர் கொடுக்கணும். கரிக்குலம் மீட்டிங்கிறது ரெஸ்யூம் அஃபிக்ஸ்டு வித் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் duly filled. ஓகே, சிவியில் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும், அதில் உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும். குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், நீங்கள் டிப்ளமோனா டிப்ளமோட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் தான் வைக்கணும். எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கீங்கன்னா எம்பிபிஎஸோட வச்சிருக்கணும். என்னென்ன குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கோ அதுக்கான சர்டிஃபிகேட் எடுத்து சப்மிட் பண்ணுங்க. சர்டிஃபிகேட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து வெளியில் எங்கேயாவது ப்ரைவேட்டில் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ லெபார்ட்டரி டிஎம்எல்டி படிச்சுட்டு எல்லாரும் உடனே வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கெலாம் போக முடியாது, ப்ரைவேட்டில் எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துல வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாயர்கிட்ட இருந்து அந்த எம்ப்ளாயர்கிட்ட இருந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், இந்த மிட்வைஃபரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மசிஸ்ட்டு, அப்புறம் லேப் டெக்னீஷியன், இந்த மாதிரி டிசிக்னேஷனுக்குலாம் நீங்கள் கண்டிப்பாக எம்பிபிஎஸ்ஸு,
அவங்க மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸ் இவங்க எல்லாருமே கண்டிப்பா ஏதோ ஒரு கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அடுத்து தி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்ட் ஃபார் an interview later. No DA will be paid for attending interview. ஓகே, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் டிஎன்எஸ் சிலபஸ் கிடையாது. For clarification or details, please contact the member secretary, Chennai City Urban Division, Public Health Department, Ripon Building, Chennai 3. ஃபோன் நம்பர், லேண்ட்லைன் நம்பர். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், எதனா குவாரிஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா, சந்தேகம் எதனா இருந்துச்சுன்னா இவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம் போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாத்தையும் டெஸ்டிமோனியல்ஸ் கேட்கல, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த 4வது பேஜை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இந்த பாக்ஸில் உங்களோட ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. நேம் ஆஃப் த போஸ்ட், இதில் எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்ட் இந்த இதில் எழுதிடுங்க. மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸ், லேப் ஏஎன்எம்னா இந்த ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃபரி. ஓகே, ப்ளீஸ் என்சர்க்கிள் த அப்ராப்ரியேட் ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் எழுதிருங்க, ஹேண்ட்மேட் எழுதிட்டு இதில் வேணால் நீங்கள் ரவுண்ட் பண்ணிடுங்க. எதுக்காக போட்டிருக்காங்கன்னு தெரியல, இதில் எழுதினாலே போதும். சரி, இருந்தாலும் ரவுண்ட் பண்ணிடுங்க. நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப எப்போவுமே வந்து கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணுங்கள். இமெயில் ஐடியை தவிர நேம் கேபிட்டல் லெட்டர், அப்பா பேர், இல்லைனா உங்களுக்கு கணவர் இருந்தால் கணவர் பேர், ஃபீமேலாக இருந்ததாக கேட்டிருக்காங்க கணவர் பேர் போட்டுருங்க. டேட் ஆஃப் பர்த், ஏஜ் ஆஸ் ஆன் டேட் வித் ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் போட்டுருங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வித் சர்டிஃபிகேட் அதுவுமே போட்டுருங்க. சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணிடுவீங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டும் இந்த இடத்துல, அதாவது உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை போடுங்க. இப்போ நீங்கள் வந்து எம்எஸ்சி லைஃப் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ படிச்சிருக்கீங்கன்னா டிப்ளமோவும் மென்ஷன் பண்ணிடுங்க, எம்எஸ்சி லைஃப் சயின்ஸையும் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து ஆதார் நம்பர். அடுத்து டிஎன்எம்சி அப்படிங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில். டிஎன்என்என்சிங்கிறது வந்து தமிழ்நாடு நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கவுன்சில். டிஎன்பிஎஸ்சிங்கிறது தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுவீங்களா, அந்த நம்பருக்கு அந்த நம்பர் இதை போட்டுருங்க. காண்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இதை மட்டும் தெளிவாக எழுதுங்க. இதை வச்சு தான் உங்களை ஃபர்தர் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஆட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் எனி, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க. பெர்மனன்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ், இது வந்து உங்களோட இப்போ இருக்க கம்யூனிகேஷன் ஆர் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் போட்டுட்டு ப்ரெசன்ட் அட்ரஸ் இருந்துச்சுன்னா அதை எழுதிடுங்க. அடுத்த அட்ரஸ் தட் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்டட் இஸ் ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். ஓகே, நான் மேலே கொடுத்தது எல்லாம் உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு இங்கே ஒரு சிக்னேச்சர் எடுத்து உங்கள் டேட்டை, உங்கள் கையெழுத்து, அப்புறம் உங்களோட டேட்டை போடுங்க. பிளேஸ் பல்லடம்னா பல்லடம், டேட் வந்து என்னைக்கு தேதி, என்னைக்கு நீங்கள் ஆக்சுவலி 9ஆம் தேதி கடைசி டேட்னா நீங்கள் என்னைக்கு அனுப்புறீங்களோ அந்த டேட்டை போட்டுருங்க. அடுத்த நோட் குறிப்புன்னு போட்டு அப்ளிகண்ட் should submit the application with the recently taken passport size photo and self attested xerox copies. ஓகே, உங்களோட ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் தான் அட்டாச் பண்ணணும். அப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிக்கோங்க. டியூரிங் த இன்டர்வியூ ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் will be submitted. ஓகே, இன்டர்வியூ அப்போ நீங்கள் வந்து ஒரிஜினல் சப்மிட் பண்ண வேண்டியது. இவ்வளோதான் அப்ளிகேஷனு. அடுத்து வந்து இந்த ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னேன், அது பாருங்கள். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசி வரை, அப்போ தான் தெரியும் என்னென்ன வேலைக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும். இது வந்து ஒரு ஏஐ ஜெனரேட்டட் டெக்ஸ்ட்டு தான். இதில் வந்து ஒவ்வொரு ஜாபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும் இருக்கும். மேக்ஸிமம் இதுதான் இருக்கும். இது தவிர நீங்கள் வந்து அந்த எம்ப்ளாயர் சொல்கிறத ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ உங்களோட எம்ப்ளாயர் யாருன்னு அந்த வீடியோவில் சொன்னேன். இப்போ எபிடமாலஜிஸ்ட் வந்து என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவருக்கு என்னென்ன வேலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டேட்டா கலெக்ஷன் அண்ட் அனாலிசிஸ், கேதரிங் டேட்டா ஆன் டிசீஸ் அவுட்பிரேக்ஸ், ப்ரிவேலன்ஸ் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இவங்களோட வேலையை பார்த்தீங்கன்னா, எபிடமாலஜிஸ்டோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோய் வந்து அடிக்கடி மக்களுக்குள்ள எப்படி வந்து வருது, அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அதை எப்படி வந்து நம்ம வந்து அதை எவாலுவேட் பண்ணணும். எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு எவாலுவேட் பண்ணுவாங்க. எவாலுவேட்னா கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டு அதை எப்படி தடுக்கிறதுன்னு ஒரு ப்ரிவென்ஷன் கண்டுபிடிப்பாங்க. இதுதான் அவங்களோட ரோலே சொல்லப்போனால். அதுக்கு வந்து இவங்க இந்த மாதிரி டேட்டா கலெக்ஷனில் வந்து இந்த மாதிரி இன்வால்வ் ஆவாங்க. பேஷண்ட் கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெடிக்கல் ஆஃபீஸருக்கு நிறைய குவாரிஸ் வரும். டெய்லி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. என்னென்ன பேஷண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க அந்த டேட்டாவெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணி அதை வச்சு ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணுவாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன டிசீஸ் இருக்குது, அந்த டிசீஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன டிசீஸ்க்கான எப்படி ட்ரக் கண்டுபிடிக்கணும், என்ன ஒரு தடுப்பு வழிமுறைகள் இருக்குங்கிறத ரிசர்ச் பண்ணுவாங்க. அதுக்கு பெரிய டிபார்ட்மெண்ட், R&D டிபார்ட்மெண்ட் இருக்கும். அவங்களுக்கு வந்து இவங்க அலாட் பண்ணிடுவாங்க. அடுத்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து பாலிசி டெவலப்மெண்ட். இதுதான் உங்களோட மெயின் ரோலே. அடுத்த ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் கேர், நோயாளிகளை வந்து பார்த்துக்கணும்.